நம்ம ஏபியில் பார்க்க போகிறது அதே 4 நம்பர் ப்ராப்ளம் தான். ஃபைண்ட் 4 numbers in AP. Whose sum is 26 and the sum of their squares is 240. 4 numbers எப்படி எடுத்துக்குவோம்? Let 4 numbers be a minus 3d, a minus d, a plus d, a plus 2d. அதாவது இது ஒரு சீரீஸ், ஏபியில் உள்ள ஒரு சீரீஸ்ட a plus 3d. ஆனால் 2d இதனுடைய காமன் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சம் கொடுத்துருவாங்க. இப்போ a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d. இது எல்லாம் எதுக்கு ஈக்குவல்னா 26க்கு ஈக்குவல். அப்போ இதில் மைனஸ் 3d ப்ளஸ் டிடி ப்ளஸ் டி மைனஸ் டி எல்லாம் கேன்சல் ஆகி 4a மட்டும் மிஞ்சு. 4a 26. அப்போ a 26/4 இஸ் ஈக்குவல் டு 13/2. 2ஆல் டிவைட் பண்ணால் அப்போ ஏயோட வேல்யூ 13/2. இதை வச்சுக்குவோம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்கு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்கொயர் பண்ணிக்கணும். முதல்ல எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் சம் பண்ணணும். இதுதான் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். இது எதுக்கு ஈக்குவல்னா 214க்கு ஈக்குவல். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையுமே விரித்து எழுதிக்கணும். இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலாவில் இதை எழுதுனோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் 9d ஸ்கொயர் மைனஸ் 2ab 2a இன்ட்டு 3d 6ad வரும். இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், b ஸ்கொயர் 9d ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு 3d, 2ab என்ன வரும்னா 2 இன்ட்டு a இன்ட்டு 3d. அப்போ என்ன வரும்? 6ad வரும். அதே மாதிரி இதை பண்ணுனா a ஸ்கொயர், இதை பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2ad. அப்புறம் இதை பண்ணுவோம். இதை பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 2ad. இதை பண்ணுனா a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் 9d ஸ்கொயர் ப்ளஸ் 6ad. அந்த மைனஸ் 6ad இப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் 6ad ஆயிரும். இதுதான் 214. இதுதான் கொடுத்துருக்கு அதில். அப்போ இதில் உங்களுக்கு மைனஸ் 6ad ப்ளஸ் 6ad கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2ad ப்ளஸ் 2ad கேன்சல் ஆயிரும். 1 2 3 4a ஸ்கொயர் இருக்கும். 4a ஸ்கொயர் இருக்கும். 9 10 9d ஸ்கொயர் ப்ளஸ் 10d ஸ்கொயர் 11d ஸ்கொயர் 20d ஸ்கொயர் இருக்கும். ஈக்குவல் டு 214. இதில் 4 காமனாக எடுக்கிறேன். a ஸ்கொயர் 4 எடுத்துட்டா 5 இருக்கும். 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 214. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 214/4. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 107/2. அப்போ a ஸ்கொயருக்கு இப்போ ஏக்கு பதிலாக 13/2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 107/2. ஏக்கு பதிலாக 13/2. 13 13 169/4 ப்ளஸ் 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 107/2. அப்போ 5d ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம்னா 107/2 மைனஸ் 169/4. இப்போ 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 எல்சிஎம் எடுத்தோம்னா இது 2 தான் இருக்குது. அப்போ இதோட 2 பெருக்கணும். 107 × 2 214 மைனஸ் 169. இப்போ 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14 9 போச்சுன்னா 5 45 45/4. அப்போ d ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். இந்த 5 கீழே வந்துடும். 1/5 × 45/4 9. அப்போ d ஸ்கொயர் 9/4. அப்போ d என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9க்கு 3 4க்கு 2. ஆனால் என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. d ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு வந்துடுது.
ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/2. இப்போ புரியுதா உங்களுக்கு இது எப்படி போட்டிருக்கேன்னு? ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இந்த ஸ்கொயரை பூரா நான் விரித்து எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஏடி டேர்ம்ஸ் பூரா அடிபட்டுருது. A² D² டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் 4 காமன் எடுத்து டிவைட் பண்ணி போட்டேன். இதில் AX² சப்ஸ்டியூட் பண்ணி அதை விரித்து அதை இந்த சைடு கொண்டு போய் LCM எடுத்து சப்ராக்ட் பண்ணி போட்டுட்டு இந்த 5 இப்போ கீழே கொண்டாந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ரூட் எடுத்துட்டேன். ரூட் எடுத்ததுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/2. அப்போ D 2 தான் வருது. அதனால் இதில் கேஸ் 2 தான் வரும். கேஸ் 1 வந்து என்னென்னா A வந்து 13/2, D வந்து 3/2. அப்போ A மைனஸ் 3D, A மைனஸ் D, A ப்ளஸ் D, A ப்ளஸ் 3D. 13/2 மைனஸ் 3 × 3/2, 13/2 மைனஸ் 3/2, 13/2 ப்ளஸ் 3/2, 13/2 ப்ளஸ் 3 × 3/2. அப்படி ஏக்கும் டிக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரும்போது இது 13/2 மைனஸ் 9/2, இது 13/2 மைனஸ் 3/2, இது 13/2 ப்ளஸ் 3/2, இது 13/2 ப்ளஸ் 9/2. 13 9 வச்சுன்னா 4/2, 13 3 வச்சுன்னா 10/2, 13 3 கூட்டினா 26/2, 13 9 கூட்டினா 22/2. அப்போ 2 5 8 13 16, 13 3 கூட்டினா 16, 8 11. இதுதான் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ கேஸ் 2 போட்டோம் அப்படின்னா A வந்து 13/2, D வந்து மைனஸ் 3/2. இதே மாதிரி போட்டால் இந்த நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்துடும். A மைனஸ் 3D, A மைனஸ் D, A ப்ளஸ் D, A ப்ளஸ் 3D அப்படின்னு வந்துடும். அப்போ 13 மைனஸ் 3 ஆஃப் மைனஸ் 3/2, 13 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/2, 13 மைனஸ் 3/2, 13 ப்ளஸ் 3 × மைனஸ் 3/2. அப்படி ரிவர்ஸில் வந்துடும். இது பூரா அப்படி ரிவர்ஸில் வந்துடும். இது என்ன ஆயிரும்? 13/2, 13/2 ப்ளஸ் 9/2, 13/2 ப்ளஸ் 3/2, 13/2 மைனஸ் 3/2 மைனஸ் 9/2 அப்படின்னு வந்துடும். அப்போ இது வந்து 22/2 வந்துடும், இது 16/2 வந்துடும், இது 10/2 வந்துடும், இது 4/2 வந்துடும். 11 8 5 2 அப்படியே அந்த நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்துடும். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து 2 5 8 11 இல்லைன்னா 11 8 5 2.